நாளில் கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரின் நாளில் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக, தேவ கிருபை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பும்படியாக கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நாளில் ஆராதனை வேளையில கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படியாக அவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இது நல்ல அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றி ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஒரு நீர் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றி ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. Lord, we pray in the name of Jesus, you are going to bring the many souls in this place to worship you, adore you, and to magnify your name of God. Lord, I pray in the name of Jesus, all kind of a hindrance will be removed in the name of Jesus Christ. When we are singing, when we are worshiping you in the presence of God, to worship you, adore you, and to magnify your name, O Lord Jesus. அன்றுவரே வல்லமையான சமூகத்தை எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கோ 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னதான இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியாக நன்றி. எங்களோடு நீர் பேசுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 62வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகே காக்கிறவராய் இருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்தோம். நீங்கள் தீவிரித்து போவதில்லை, தீவிரித்து போவது இல்லை. When we are going to do something, hurry, we are not able to do. When you want to do something, you need to do patiently whatever is available. In our life also, when we are starting our ministry, when we are doing something, when we do our life, God tells us, go patiently. கர்த்தர் நம்மோடு சொல்கிறது, தீவிரித்து போகிறவர்களை போல நீங்கள் போக வேண்டாம். ஏனென்றால் there is a பொறுமையை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். படிச்சிருக்கார். எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயருடைய புத்தகம் 11 எடுத்து வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. The faith is not seen. Till now we have not seen anything. When we are doing something here, by faith we are doing here. I want to tell you, my dear brothers and sisters, when we are doing something by faith, you need to do it. When we started our ministry also here, when we started our fellowship also here, by faith we started. By faith you need to accomplish everything. So இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். They got the good witness. Like that it says that. அப்போ அதே போல 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்தில் எல்லா தேவ பிள்ளைகள் எப்படி ஓடினார்கள், பொறுமையாக ஓடினார்கள், விசுவாசத்தோடு ஓடினார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு காணப்படாதவர்களை நிச்சயித்துக் கொண்டு ஓடினார்கள். அவர்கள் பார்க்கவில்லை, ஆட்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, இங்கே வருகிறார்களோ இல்லையோ என்பதை குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை. யோசிக்காமல் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார், கர்த்தர் ஆத்மாக்களை கொண்டு வருவார், கர்த்தர் தேவ பிள்ளைகளை கொண்டு வருவார், கர்த்தர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவார் என்கிற விசுவாசத்தோடு தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தார். பரிசுத்தவான்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தபடினாலே அவர்கள் அந்த விசுவாசத்தோடு ஓடினார்கள். When the saints they got the faith in their life, they were now patiently walking, and they were accomplished everything. They got everything in their life. They never think about the blessing. They never think about that what is going to happen in our life. God, what they received from the word of God, what they received from the visions and dreams, they accomplished, and they were walking, and they finished the race. That's why Hebrew chapter 11 says that. எபிரேயர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே எல்லாரும் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே by faith they got the good tidings, witness. Today you are watching this message in online. I want to tell you, my dear brothers and sisters, God wants to do something in your life. You may be going through some kind of troubles and difficulties. You may be having the financial troubles. You may be having some kind of all kind of a sickness in your body. But God wants to make you everything to be accomplished. You can come out from your sickness. You can come out from your all kind of financial troubles. You can come out from all your tears because you have a faith. If you have a faith, இன்றைக்கு உன் வாழ்க்கையில விசுவாசம் இருந்தால்
விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் எங்கேயும் அங்கிங்க அவசரப்பட்டு போக மாட்டாய். You will not have the double mind. Why do you have a double mind? Because you don't have faith on God. தேவனிடத்துல நம்முடைய விசுவாசம் டைரக்டா இருந்தது என்று சொன்னால், நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத காரியத்தையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது 12ஆம் அதிகாரத்துல, விசுவாசத்தினாலே, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படவில்லை. They never seen that. They never seen whatever going to happen. அவங்க பார்க்கல, ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? நம்பினாங்க. இது நடக்கும், இது வரும், இது நடைபெறும் என்று சொல்கிறதான அந்த நம்பிக்கை அந்த விசுவாசிகளுடைய இதயத்தில் இருந்தது. That means it was in their heart. They were believing. They were having the faith. Oh, I can walk in this way. I can get all kind of blessings, whatever God kept for me. Then only they were thinking about that. I want to walk in the way of faith. When we are walking in the way of faith, it may be coming some kind of troubles and difficulties. They have so many things we can say about that. Saying about that, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்க? 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்தரிக்க போகிற தேசத்தை, 8ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்தரிக்க போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து புறப்பட்டு அறியாமல் புறப்பட்டு போனான். So there is a faith makes you to travel. There is a faith makes you to travel where you are not seeing the land, where you are not seeing the blessings, where you are not seeing the people, where you are not seeing anything in your life. When you walk through the faith, you will be accomplished. When Abraham was walking without seeing Canaan, and he got the land of Canaan, today it was seen as Israel. இன்றைக்கு நாம் அதை இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நான் இந்த விசுவாசத்தை குறித்து ஏன் நான் பேசுகிறேன் என்று சொன்னால், ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசித்தோம், 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்தோம், you are not going like a very people, but you are going patiently. நம்ம என்ன பண்றோம்? நம்ம மெதுவாக பொறுமையோடு நாம் ஓடும்போது, பொறுமையோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது, வசனம் சொல்லுது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, ஆகையால் மேகம் சாட்சிகள், not only one witness, there is a multiple, there is a mighty people. They were walked by faith. By faith they were walking. By faith they were receiving each and every blessings in their life. Today also I want to tell you, my dear brothers and sisters, you are watching online message. I want to tell you, when you are walking with a patient, you will receive the blessings where we need to achieve, where we need to reach the goal. இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறதான காரியத்தை நாம் பார்க்கும்போது, தேவன் நம்ம எங்கே கொண்டு போகிறாரோ, எந்த இடத்துல நம்மை கொண்டு போக சித்தமாயிருக்கிறாரோ, எந்த இடத்துல நம்மை வைக்கிறாரோ, அந்த இடத்துல பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். அதனால தான் வசனம் சொல்றது, எசாயாவின் புத்தகத்துல வாசித்தோம், நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. That means you are not making a very urgently. அர்ஜென்டா நம்ம எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அர்ஜென்டா எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அர்ஜென்டா செய்யல. நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறீர்களாய். நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். யார் முன்னாடி போறாரு? கர்த்தர் நம்முடைய முன்பாக செல்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக கடந்து செல்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். கர்த்தர் உனக்கு முன்பாக செல்வார். என்ன காரியம் நடந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன துக்கம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவரை தாண்டி தான் அவங்ககிட்ட வரணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தாண்டி தான் அந்த பிரச்சனை உங்ககிட்ட வரணும். இயேசு கிறிஸ்துவை தாண்டி தான் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்ககிட்ட வரணும். ஏனென்றால் உனக்கு முன்பாக செல்கிறவர் தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக செல்கிறவர் தேவனாய் கர்த்தர். உன்னுடைய பிரச்சனைகளை தாண்டி தான் அது வரணும் அப்படின்னு பிரச்சனைகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக, போராட்டங்களுக்கு முன்பாக, கண்ணீருக்கு முன்பாக, கஷ்டத்துக்கு முன்பாக, உன்னுடைய வேதனைக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய முன்பில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் அவரை தாண்டி தான் வரணும். அவர் தெரியாம ஒண்ணுமே வரப்போறது கிடையாது. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காக்கிறவராய் வருகிறவராய் இருக்கிறார். முன்னும் பின்னும் யார் இருக்காங்க? தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் கடந்து வந்திருக்கும் போது இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீர் கடந்து செல்கிறீர், எனக்கு முன்பாக நீர் இருக்கிறீர், எனக்கு பின்பாகவும் நீர் இருக்கிறீர். எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மை தாண்டி தான் வரணும். எந்த போராட்டம் வந்தாலும் உண்மை தாண்டி தான் வரணும். அதனால கஷ்டப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டியதில்லை. Because we are taking care of me. That's why it says that Psalms 55 verse 22. சங்கீதங்களின் புத்தகம் 55:22 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. Cast your all burden unto Jesus. அவர் உன்னை ஆதரிப்பார். He will care for you. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். Cast all your burden unto Jesus. When you are getting troubles and difficulties, when you have the problems in your life, when you are thinking that nothing is happening to me, when you think that, oh, I cannot do anything, cast all your burden unto Jesus. தேவனுடைய சன்னிதானத்தில் உன்னுடைய எல்லா பாரத்தை இறக்கி வைத்து விடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் பாருங்கள். மத்திய சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறது மேத்யூ, when you read that word says that all burdened people they come into my presence. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் பாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். That means you are not hurried to go somewhere. You are patiently, நீங்க பொறுமையோடு எழுந்து பொறுமையோடு சித்தப்படுத்தி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நாம் போக வேண்டியது அவசியம் இருக்கிறது. மேபி ஆனால் பொறுமையோடு நாம் தீவிரித்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாங்கி செய்வார். அதுதான் வசனம் தெளிவாய் சொல்கிறது. வசனம் தெளிவாய் என்ன சொல்கிறது? நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம், நாம் பொறுமையோடு போக கடவோம். பொறுமையோடு நாம் கடந்து செல்லும் போது நமக்கு முன்பாக செல்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர், நமக்கு பின்பாக வருகிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். When we are patiently walking by faith before us, our Lord Jesus Christ walking behind us also, our Lord Jesus Christ is with us. Today, let us close our eyes and look into the presence of God. நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். இதனால உம்மை துதிக்க முடியாது, உம்மை ஆராதிக்க முடியாது, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது. நீர் எங்களுக்கு கொடுத்தான நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்தான வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்கள் தீவிரித்து ஓடி போவதில்லை, நீங்கள் பொறுமையோடு போக வேண்டும். விசுவாசத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
அந்த காலத்தில் இருந்தால தேவ பிள்ளைகள் எல்லாரும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும், கிதியோன், ஆபிரகாம், நோவா, இப்படி பெரிய பெரிய சாட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பொறுமையோடு தேவனுடைய சன்னிதானத்தில் ஓடினார்கள் என்பதை குறித்து நாங்கள் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். இதனாலும் கூட நாங்கள் பொறுமையோடு இந்த ஃபெய்த் டேபர்னக்கிள் மினிஸ்ட்ரியில பொறுமையோடு காணப்படியாக, பொறுமையோடு துதிக்கப்படியாக, பொறுமையோடு ஆராதிக்கப்படியாக இப்பொழுது எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. எங்களுடைய பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமுத்திரம் நாங்கள் வைக்கிறோம். Cast all your burden unto me and I will care for you. What tells us love? That means you are the Son of God, Jesus Christ. You are taking care of us, Lord. We thank you for that, Lord. நீங்க எங்களை அன்று பாதுகாக்கிறவராக, நீர் எங்களை நடத்துகிறவராக, நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிறவராக, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக நீர் எங்களுக்கு இருக்கிறபடியாக அன்று நாளில் கடந்து வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்தார். தேவ கிருபையினால் நிரப்புங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தீவிரித்து போகாது ஆண்டவரே, பொறுமையோடு கடந்து செல்ல முடியாது, விசுவாசத்தை பார்க்க முடியாது, நம்பிக்கையோடு திருமுகத்தை காண முடியாது. By faith we want to look at your face, O God. Bless us now. We commit all these things to your mighty name. In Jesus' name we pray. Amen. May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, sweet communion of the Holy Ghost be with us now and ever. Amen. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்தமான ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஹல்லேலூயா. ആരെല്ലാം മറന്നാലും നീ ഭൂവിൽ ദൈവം നിന്നെ മറക്കില്ല ഒരു നാളും. ആരെല്ലാം